ஆல்ரெடி பி ஸ்கொயரை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்கும் 44 மூவிங் ஆவரேஜ்னா என்னன்னு தெரியும். 44 மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்குது. நீங்கள் வந்து ஸ்டாக்ஸ் வந்து கீழே இப்படி இறங்கிட்டு இருக்கு. ஓகே சார், இதில் வந்து நான் பை பண்ணணும் சார் அப்படின்னா மூவிங் ஆவரேஜ் இப்படி பிரேக் அவுட் ஆனோடனே பை பண்ணக்கூடாது. இதுக்கு என்ன கண்டிஷன்னா, அகெயின் ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வந்து திரும்பவும் இது மேலே போகும்போது இங்கே பை பண்ணிங்கன்னா சூப்பராக அப் ட்ரெண்டு நீங்கள் கேப்சர் பண்ணலாம். இதே வந்து நான் ஆப்போசிட்டில் சொல்கிறேன், அப்படியே நோட் பண்ணிங்க. இப்படி மேலே போயிட்டு இருக்கு, அகெயின் இப்படி பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கக்கூடாது. அகெயின் இப்படி போயிட்டு திரும்பவும் ரிட்டர்ன் இது உள்ள வரும்போது தான் ட்ரெண்ட் மாறுதுன்னு அர்த்தம். அதாவது பை ட்ரெண்டு இப்போதான் செல் ட்ரெண்டாக மாற போகுதுன்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல எடுத்துக்கலாம் அகெயின், இல்லைன்னா இப்படி நீங்கள் ட்ரேடு இந்த இடத்துல எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் டாடா ஸ்டீல் வந்து சார்ட் வச்சிருக்கேன், ஈஸியாக தான் இருக்கும், ஃபாலோ பண்ணிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் மார்க்கெட் மேலேருந்து கீழே இறங்குது. இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடந்துருக்கு, சரிங்களா? பிரேக் அவுட் மேலே போயிருக்கு. அகெயின் கீழே வந்து இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகும்போது தான் நீங்கள் பை பண்ணணும். அதுக்கப்புறம் மேலே போயிடுச்சு. திரும்பவும் வந்து இந்த இடத்துல வந்து கீழே வந்திருக்கு. அகெயின் திருப்பி அந்த லெவலில் கீழே பிரேக் அவுட் ஆகல. திரும்பவும் இந்த லெவலில் கீழே வந்துட்டு பாருங்க, இந்த லெவல் அப்படியே மேலே போயிட்டு அந்த லெவல் ஆக்சுவலாக இந்த லெவல் பிரேக் அவுட் ஆயிருக்கு, லெவல் கீழே வந்துருச்சு. திரும்பவும் அகெயின் மேலே போயிருக்கு. இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு. திரும்பவும் இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணல பாருங்க, திரும்பவும் கீழே வந்துச்சு. இப்போ இந்த லோ பிரேக் அவுட் ஆனா மார்க்கெட் அகெயின் கீழே வந்து